ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தெய்வகுமாரனே, உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடையத்தக்கதாக கர்த்தாவே, வேதம் எழுதப்பட்ட அதே லாங்குவேஜிலே அந்த வேதத்தை கற்றுக்கொள்ள நாங்கள் இயேசுவன் பாதத்திலே அமர்ந்திருக்க வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே மெய்யாகவே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டிய ஞான இருதயங்களை எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்காக ஆயத்தமாக்கி கொண்டு வந்திருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இதை ஒழுங்கு செய்த உன்னத தேவதாசனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக அந்த அருமை ஊழியரை இந்த பூமியிலே வைத்து இப்படிப்பட்ட பல ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ள இந்த கடைசி காலத்துக்கு ஒரு உன்னத தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலனாக, மோசே எலியாவுடைய அபிஷேகத்தோடு கூட உம்முடைய தாசனை எழுப்பி அவர் மூலமாக இப்படிப்பட்ட அநேக வகுப்புகளை நாங்கள் கலந்து கொள்ளவும், நாங்களும் ஆவிக்குரிய படியிலே ஒவ்வொரு நாளும் முன்னேறி கர்த்தாவே, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்ற வேத வசனத்தின்படியாய் எங்களுடைய உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் வளர்ந்து பிரகாசிக்க, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற இந்த நாள் வகுப்புகளை உம்முடைய திருக்கரத்திலே கொடுக்கிறோம். ஆவியானவரே நீர் வந்து எங்களுக்கு கற்றுத்தாரும் ஐயா. எங்களுடைய சொந்த அறிவிலே அல்ல, ஆவியானுடைய ஆற்றல் மூலமாய் நாங்களும் அதை கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இருதயங்களையும் திறந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் பரிசுத்தனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவராய் இந்த வேத ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வேத வசனத்தின் மூலமாய் உள்ள விடுதலையை நாங்கள் பெற்று ஆவியாத்தும சரீரத்தில் ஒரு புத்துணர்ச்சியோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒருவருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வர விரும்பியும் தடைப்பட்ட மக்களையும் தடைகளை மாற்றி நீர் அழைத்து கொண்டு வருகிறாக. முற்றுமுடிய பரிசுத்தனுடைய ஆளுகைக்குள்ளே இந்த சசனை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் வால்டர் பாண்டியன் அவர்கள் மும்பை பட்டணத்தில் இருக்கிறார். அவர் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர், ஆனால் மகாராஷ்டிராவில் இப்பொழுது இருக்கிறார். எபிரேய மொழி ஒரு சிறப்பான மொழி. அந்த நாட்களில் இப்போ நம்ம தமிழில் பேசினா மலையாளத்துலேயும், நான் மலையாளம் படிக்கல, பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒன்ஸ் ஐ டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் மலையாளம் டு தமிழ், மலையாளம் டு இங்கிலீஷ். எப்படி தெரியும், படிக்காமலே ஓரளவு அந்த லாங்குவேஜ், அலைட் லாங்குவேஜ். அதே மாதிரி அரமேக்கும் ஹீப்ரூவும், அரமேக்கில் பேசினா ஹீப்ரூலேயும் காரங்களும் புரிய முடியும். இயேசு கிறிஸ்து பெரும்பாலும் அராமிய மொழியில் பேசினார். அப்போஸ்தலர்களும் அந்த மொழியில் தான் இது பண்ணாங்க. இந்த மொழியில் வந்து ரொம்ப ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அதுக்கு தனியாக ஒவ்வொரு புக்லேயும் உள்ள சத்தியங்களை நிறைய பேர் புக்ஸ் எழுதியிருக்காங்க. நானும் இந்த எபிரேய மொழியை படித்தேன். அப்போ தான் நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மொழிபெயர்ப்பாளர்கள் ஆவியினால் ஏவப்பட்டு மொழிபெயர்க்கவில்லை. ஆகவே நான் வேதாமத்தை மொழிபெயர்த்திருக்கிறேன் 8 வருடம். தமிழ் வேதாமத்தை சமஸ்கிருத வார்த்தையே இல்லாமல் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அது சில காரணங்களுக்காக பாலிடிக்ஸ்னால் அது வெளிவரல. என்றாலும் எபிரேய மொழியின் சிறப்பு அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனுடைய திருத்தங்கள். ஆகவே நம் மத்தியில் எல்லாரும் என்னிடத்தில் கேள்வி கேட்டார்கள், அதுன்னு ஒரு லாங்குவேஜை நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக படிச்சிட முடியுமா, பல வருஷ கணக்கு படித்தாலும் இல்லைன்னு. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் இந்த மொழியை படிப்பதற்கு. நேற்றைய தினத்தில் நான் பிரசங்கம் பண்ணிய பொழுது சொன்னேன், எப்படி பிரையன் சிம்மன்ஸ் என்பவருக்கு ஆண்டவர் அவர் மேல் ஊதினார். ஊதின உடனே அவர் எபிரேயத்தில் ஸ்காலர் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் எபிரேயம் தெரியும், ஆல்ஃபபெட்ஸ்லாம், ஆனால் ஸ்காலர் ஆகி வேதத்தை எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கார். சங்கீத புத்தகத்தை அவ்வளோ போயமாக எழுதியிருக்கார் இங்கிலீஷில். ஆகவே கர்த்தர் நமக்கு இந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறார். ஐயா அவர்களிடத்தில் கேட்டேன், ஐயா உங்களுக்கு எபிரேய ஆசிரியர் யார் என்று சொல்லி. யாரிடத்திலும் நான் படிக்கவில்லை, ஆண்டவர் தான் கற்றுத்தந்தார் என்றார்.
அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறதுனாலே நமக்கும் இந்த மொழியை எளிதில் கற்றுக்கொள்ள மூல மொழியில் என்னுடைய டோரில் பார்த்திங்கன்னா ஹீப்ரூவில் ஆசீர்வாதங்கள் எழுதி போட்டிருக்கேன். ஏன்னா அது ஆண்டவருடைய மொழி. ஆதாம் மிருகங்களுக்கு பெயரிட்ட பொழுது எபிரேயத்தில் பெயரிட்டான்னு சொல்லி எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார். எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு? அதுதான் நாங்கள் காலாகாலமாக சொல்லிட்டு வரோம், அதனால் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஓகே, இட்ஸ் அ அன்யூஷுவல் லாங்குவேஜ். நம்ம தமிழை கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்லும். அதே போல் அதுக்கு இணையாக ஈடு இணையாக எபிரேயம் இருக்கிறது, அந்த காலத்து மொழி. அந்த மொழி பழமையான காலத்து மொழி என்பதற்கு ஒரு அடையாளம், அந்த காலத்தில் பிக்டோரல் லாங்குவேஜ், படம் வரைந்து தான் மக்கள் தங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே இந்த எழுத்துக்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டு தலை மாதிரி வீடு மாதிரி இருக்கும். சைனீஸ் லாங்குவேஜில் அந்த ஆல்ஃபபெட்ஸை பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் கதை அந்த எழுத்துக்களிலேயே வரையப்பட்டிருக்கும். அதே போல் எபிரேயத்திலும் ஐயா அவர்கள் அதை எல்லாம் விளக்குவார்கள். நம்ம அந்த லாங்குவேஜை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. அந்த லாங்குவேஜை படித்து ஒரிஜினல் பைபிளில் நம்ம வாசிக்கும்போது ஒரு தனி அபிஷேகம் வருது. நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் பைபிள் வாசிக்கிறது, தமிழில் பைபிள் வாசிக்கிறத விட ஹீப்ரூவில் வாசிக்கும்போது அதில் ஒரு அபிஷேகம், அசாதாரண அபிஷேகம் வரும். அதுக்கப்புறம் அது எப்படி புரிஞ்சுக்கிறது, நமக்கு பேசுகிறதுக்கு எபிரேயத்தை பேசி அதை விருத்தி பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் டிரான்ஸ்லிட்ரேஷன் வேதாகம் இருக்குது, அதை பற்றிலாம் ஐயா சொல்லுவாங்க. அந்த ஆங்கில வேதாகமத்தையும் அதையும் வச்சிங்கன்னா ஒரு தடவை ஃபுல் பைபிளை ஹீப்ரூவில் படித்து முடிச்சிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு அந்த மொழியில் ஒரு பரிச்சயம் வந்துடும். இதில் படிக்கணுங்கிற ஆவல் ஐயாவுக்கு 2014 இப்படி ஒரு ஆவல் ஏற்பட்டு எல்லா மாநிலங்களிலும் போய் போதகர்களாவது இந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையாக கற்றுத்தந்து வருகிறார்கள். ஆகவே மும்பையிலிருந்து டைம் எடுத்து நம் மத்தியில் வந்து இந்த நாளில் பல மணி நேரம் பேச இருக்கிற அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த அருமையான தருணத்தை கொடுத்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, எல்லா தேவனுக்கும் மேலான தேவனாகிய ஏல் எலியோன், அந்த மகத்தான பிதாவுக்கு, அதாவது யெகோஷுவா மேசியாவுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் 2014 ஆண்டு நான் எவ்வளவோ, அதாவது என்னுடைய சொந்த ஜனங்களால் வெறுக்கப்பட்டு எல்லா விதத்துலேயும் ஒடுக்கப்பட்டு, எனக்கு சில நேரம் எஸ்எம்எஸ்லாம் வரும், இந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்தால் கை காலை உடச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது தான் நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 26 நாள் உபவாசத்தில் கடன் சென்றேன். கர்த்தர்ட்ட கேட்டேன், கர்த்தாவே என்ன செய்யணும், அடுத்தது என்னுடைய படி என்ன, அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழும்பும்போது ஒரு பக்கம் வேதனை, ஆனால் ஒரு பக்கம் கர்த்தர் என்னைய ஆனந்தத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இருந்தார். எபிரேய மொழியில் பல வார்த்தைகள், பல டீகோடிங், இப்படி இரவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் அப்படி ரொம்ப அழுது கொண்டு நான் இருப்பேன். அதே சமயம் கர்த்தர் என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு சில வார்த்தைகள், எபிரேய வார்த்தைகளை குறித்து என்கிட்ட நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். அதில் இதுவரைக்கும் நான் எங்கெல்லாம் நான் பேசியிருக்கிறேனோ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் நான் பேசியிருப்பேன். அந்த 26 நாள் உபவாசத்தில் கர்த்தர் எவ்வளவு பேசினாரோ அதில் ஒரு 10% கூட நான் பேசியிருக்க மாட்டேன். அவ்வளவு காரியங்களை கர்த்தர் என்ன செய்தார், வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த 21 நாள் உபவாசத்தில் எப்படி தான் நான் எபிரேய மொழியை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. எனக்கு டியூட்டர் கர்த்தர் மட்டும்தான். அவருடைய கிருபையினால நான் என்ன செஞ்சேன்னா அந்த காரியத்தில் இருப்பது. அதிலும் இன்னும் விசேஷமானது என்னென்னா, நான் கர்த்தர்கிட்ட கேட்டது என்னிடத்தில் ஒரு பாரம் வந்தது என்னென்னா, இந்த இந்தியாவில் முழு உலகத்திலும் எத்தனை பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் இருக்காங்களோ, விசுவாசிகள் இருக்காங்களோ, எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் ரீட் பண்ணவாது என்ன செய்யணும், வரணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே வந்ததுனால இப்போ நான் 2015 ஆண்டிலிருந்து அந்த ஜனவரியிலேருந்து நான் தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் நான் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். ஆனால் ஐயா சொன்ன மாதிரி இங்கே 2-3 பாஸ்டர்ஸ் தான் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை பார்த்துடுங்க, அதாவது எங்கெல்லாம் போனேனோ அந்த இடத்துல கூட்டம் இல்லாமல கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லோரும் வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்க. அதுமாதிரி நிறைய டெஸ்டிமோனிஸ், நிறைய கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டிமோனி என்ன அப்படின்னா,
நான் ரொம்ப ஒரு ரோமன் கேத்தலிக் ஜனங்கள் மத்தியிலையும் இது போகணும், அவங்களும் என்ன செய்யணும், இது கற்றுக்கொள்ளணும், அப்போ தான் அவங்களுக்கு இந்த வேதத்தினுடைய மகத்துவங்கள் இன்னும் ஆழமாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருந்து ஜோம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு வீட்டில் அவங்களுடைய மகன் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தா. ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாட்ட பேசியிருக்கிறா, அம்மா ஏசப்பா ஹீப்ரு மொழி பேசுனாங்கல்ல, நானும் ஹீப்ரு மொழி கற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, சரி மலை, நான் எப்படியாவது பார்க்குறேன், எங்கேயாவது ஹீப்ரு டீச்சர் இருந்தால் நான் என்ன செய்கிறேன், அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் போய் சேர்ந்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் நானும் எனக்கும் அவங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது. ஆனால் கர்த்தர் சரியாக லீட் பண்ண உடனே அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இன்றைக்கி அவங்க மத்தியில், ரோமன் கேத்தலிக் ஜனங்கள் மத்தியிலையும் இந்த ஹீப்ரு மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தார். இந்த 1.5 வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டில், ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, இந்த 5 ஸ்டேட்லேயும் கர்த்தர் பயன்படுத்திட்டு வர்றார். தமிழ்நாட்டில் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட், 6 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த காரியத்தை கொண்டு போது கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால் கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது விசேஷமாக ஐயாவை நான் எனக்கு ஐயா முன்ன பின்ன அறிமுகம் இல்லை. நான் ஒரு சில இடங்களில் மீட்டிங் போடும்போது நிறைய பொலிட்டிக்ஸ் நடக்கும், பாஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சில காரியங்கள் நடக்குது. ஆனால் பாருங்கள், ஒரு இடத்துல மீட்டிங் போட்டோம் அப்படின்னா ஒரு ஒத்துழைப்பு வந்து அதிகமாக நான் பெற்றதில்லை. ஆனால் இந்த தடவை ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பை கர்த்தர் வந்து இந்த காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நான் பேசின உடனே அவங்க ஒரு மறுப்பும் தெரிவிக்கலை. ஐயா அவங்க மறுப்பு தெரிவிக்காமல், சரி ஜெபத்தில் வைப்போம், காரியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவங்களுடைய சிடி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிடி அனுப்புனேன். ஆனால் அவங்க சிடியை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நாளை டிசைட் பண்ணி அவங்க வந்து என்னை வரவழைச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க கையில் சிடி கிடச்சிது. ஸோ கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஒரு பெரிய ஒரு தருணத்தை கர்த்தர் என்ன செய்தால் எனக்கு கொடுத்தபடியால் அவருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்போ அந்த ஹீப்ரு கிளாஸுக்குள்ளே நம்ம போகலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிளாஸ் வந்து, இந்த ஹீப்ரு கிளாஸ் வந்து ரொம்ப டஃப்னு நினைக்க வேண்டாம். இட்ஸ் வெரி 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 சிம்பிள். ரொம்ப சிம்பிள் பார்த்துக்கிடுங்க. நம்ம நினைக்கிறது, அதாவது நான் சில நேரம் நினைப்பேன், சில அம்மாமார்கள்னு சொல்லுவாங்க, எனக்கு ஹிந்தி வாசிக்க தெரியாது, ஆனால் கர்த்தர் எனக்கு ஹிந்தி பழக்கி கொடுத்தார். நான் தமிழ் வாசிக்கவே எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நான் பைபிள்லாம் இப்போ நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஆச்சரியப்படுவேன், இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு பர்சனல் நடக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்யலாம், அந்த கூட அந்த மிராக்களை கர்த்தர் காமிக்கிறார். பாருங்கள், இந்த ஹீப்ருக்குள்ள காரியங்களில் வந்து ஒரு விசேஷமான காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுறேன். அது எவ்வளவு சிம்பிள் அப்படிங்கிற காரியத்துக்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் தேசத்தில், அவங்க மோவாப் தேசத்தின் எல்லையில் அவங்க வந்து பாளையம் இறங்கும் போது பாலாக் ராஜா வந்து ரொம்ப பயப்படுறான். சிவந்த சமுத்திரம் 2 பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, இனிமேல் நம்மளுடைய காரியம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் அவன் பயந்து கொண்டு இருக்கும்போது அவன் நினைக்கிறான், அட்லீஸ்ட் அவங்கள சபிச்சாச்சு அப்படின்னா நம்ம அவங்களை என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். அதனால பிலியாம அவன் ஆசை வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு வெகுமதிகளை கொடுக்குறேன்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவனை கூட்டு வரான். இப்படி அவங்க பிரயாணத்தில் வந்துட்டு இருக்கும்போது கழுதை 3 தடவை உட்கார்ந்துருது. கழுதை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறான். பாருங்க, அவன் அந்த நம்மளுடைய வெகுமதி பேருமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் என்ன செய்யறான், அவன் அடிக்கிறான் அந்த கழுதை. 3வது தடவை அந்த கழுதை அடிக்கும் போது அந்த கழுத்தினுடைய வாயை கர்த்தர் என்ன செய்யறார், திறந்தது. அது சொல்லுது, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், 3 தடவை நீ அடிச்சிட்டிய அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பார்த்துருங்க, இந்த கழுதை இது மனித பாஷையை பேசும்போது இது எங்கேயாவது இலக்கணம் படிக்கிறதுக்கு போச்சா, எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுக்க போச்சுதா? ஒரு ட்ரைனிங் எடுக்கல. கர்த்தர் அவளுடைய அந்த கழுதியினுடைய வாயை திறந்தார். அது என்ன செஞ்சுட்டு பேச ஆரம்பிச்சுட்டு. இப்போ இந்த மோபி ஜனங்கள் என்ன மொழி பேசுனாங்கன்னு சொல்லி பைபிள் ரெக்கார்ட் இல்லை, பைபிள்ல வந்து எந்த ரெக்கார்டும் இல்லை. ஆனா நீங்க அதனுடைய ஜெனரேஷன் நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மோபி ஜனங்கள் யாருடைய வம்சம்? லோத்துனுடைய வம்சம். லோத்துனுடைய பிள்ளைகள் மூலமா பிறந்த வம்சம் தான் இது. லோத்து யாருடைய பையன்? ஆபிரமுடைய அண்ணன் பையன். ஆபிரம் என்ன மொழி பேசினா? எபிரேய மொழி. அப்போ லோத்து என்ன மொழி பேசியிருக்கணும்? எபிரேய மொழி. அப்போ மோபி ஜனங்கள் என்ன மொழி பேசியிருக்கணும்? அந்த நீங்க ஹிஸ்டரியில செக் பண்ணீங்க அப்படின்னா மோபி ஜனங்கள் ஹீப்ரு மொழி தான் பேசியிருக்காங்க. அப்போ இந்த கழுதை என்ன மொழி பேசியிருக்கணும்?
ஹீப்ரு மொழி தானே. பிலேயாம சுமந்த அந்த கழுதையை ஹீப்ரு பேசும்போது இயேசு கிறிஸ்து சுமக்கிற நம்ம இந்த கழுதைகள் நம்ம பேச முடியாதா? கர்த்தர் நம்முடைய உதடை தொடுவாரானா நம்ம நிச்சயமா என்ன செய்யலாம், பேசிடலாம். பார்த்துடுங்க பாருங்க, இந்த ஹீப்ரு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இந்த ஹீப்ரு லாங்குவேஜ் வந்து இது நம்ம முறைப்படி, அதாவது ABCD அப்படி நம்ம படிக்க போறது இல்லை. இந்த செஷன் முடியும் போது, இந்த செஷன் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம ஹீப்ரு வாசிக்கிறதுக்கு வந்துடணும். வாசிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு என்ன செய்யணும், வரணும். கற்றுட்டு நம்ம கேட்கணும், கர்த்தாவே நான் கழுதையை போல நான் இருக்கிறேன், எனக்கு நீர் என்ன செய்யணும், என்னுடைய நாவை நீர் திறந்துடணும், என்னுடைய கண்களை திறந்துடணும், என்னுடைய கரங்களுக்கு நீர் வெளுத்து தாருன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம இந்த கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதில் 41ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 119. போதும். அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம செபிக்கலாம். கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தாவே இன்னைக்கு நான் இந்த எபிரேய மொழியை நான் படிக்க வந்திருக்கிறேன். இந்த மொழியை நான் இந்த கிளாஸ் செஷன் முடியும் போது நான் அந்த மொழியை நான் வாசிக்கிறதுக்கு, எனக்கு எழுதுறதுக்கு நீர் எனக்கு பழக்கித்தாருன்னு சொல்லி கேட்போம். அவர் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறது நீர் பார்க்கிறீர். கர்த்தாவே எப்படியாவது இந்த எபிரேய மொழியை நான் வாசிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், நான் எழுதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், நான் பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய தயவு எங்களுக்கு தேவை. உம்முடைய கரம் எங்களுடைய உதடை தொடட்டும் அப்பா. எங்களுடைய உதடை நீர் திறந்து தாரும், எங்களுடைய ஞானத்தை நீர் திறந்து தாரும், எங்களுடைய புத்தியை நீர் திறந்து தாரும். நாங்கள் நன்கு அறிந்து கர்த்தாவே வேதத்தின் ஆழமான ரகசியங்களை கண்டு கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். அவளோடு வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே யெகோவா மேசியாவின் நாமத்தினாலே நான் பிளஸ் பண்ணுகிறேன் அப்பா. ஒவ்வொருத்தருடைய நாவை நீர் திறந்து தாரும். நீரே ஆசீர்வதியும். மீட்பர் யெகோவா மேசியாவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உம்முடைய தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. இங்கு சங்கீதக்காரன் இந்த 41ஆம் வசனத்துல ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து அவர் என்ன செய்யறார், பேசுறார். அதாவது சால்வேஷனை பற்றி அவர் என்ன செய்யறாருன்னா பேசுறார். இந்த சால்வேஷன், இந்த 119ஆம் சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 8 வசனத்துக்கு கீழேயும் ஒவ்வொரு எழுத்து எழுதப்பட்டிருக்கும். 41ஆம் வசனத்துக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்குது, வாவ் அப்படிங்கிற எழுத்து எழுதப்பட்டிருக்கு. பார்த்துடுங்க, இந்த ஒவ்வொரு 8 வசனத்துக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்து வந்து அது எபிரேய எழுத்துக்கள். அது ஒவ்வொன்றா நீங்க 22 எழுத்துக்கள் உண்டு. இந்த 22 எழுத்துக்களும் நீங்க சங்கீதம் 119 என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். முதலாவது எழுத்து என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு மேல ஆலேஃப்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு 8 வசனத்துக்கு கீழே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, பெத். அதுக்கு பிறகு 8 வசனத்துக்கு பிறகு கிம்மெல். இப்படி ஒவ்வொரு 8 வசனத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அதுல எபிரேய எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சீரியலா கொடுக்கப்பட்டிருக்கு. டோட்டல் 22 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். முதலாவது எழுத்து வந்து ஆலேஃப்ங்கிற எழுத்து, அதுல இருந்து தொடங்கி கடைசி எழுத்து வந்து தாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, தாவ். இப்போ நம்ம ஆக்சுவலி இப்போ நான் வந்து உங்களுக்கு டீச்சர், நீங்கள் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட். அப்போ நான் ரிப்பீட் பண்ண சொல்லும்போது எல்லாரும் சத்தமாக என்ன செய்யணும், ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணும்போது தான் நம்மளுடைய வாய் என்ன செய்யும், திறக்கும். நம்ம சொல்லலை அப்படின்னு வைங்க, கடைசியில் சொல்லணும்னு நினைச்சோம்னா அது வராது. அதனால ஆரம்பத்திலே அதை என்ன செய்வோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு சீரியலை நான் நடத்த போகிறதில்ல. இந்த மொழி வந்து நம்மளுடைய மனதில் நல்லா பதிவதற்காக ஒரு சில காரியங்களை வந்து நம்ம குரூப் பண்ணி நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கிலீஷில் வந்து இதை பென் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் இப்போ கேட்குறேன், இதை ஏன் பென்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அதுக்கு அர்த்தத்தை யாரும் சொல்ல முடியாது. பென் இஸ் பென் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதே சமயம் ஹீப்ரூவில் வந்து நீங்கள் ஒரு பொருளுக்கு ஒரு பெயரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஏன் அந்த பெயர் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த எழுத்துல நீங்கள் என்ன செய்யலாம், அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கிலீஷில் நீங்கள் ஏ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மீனிங் கிடையாது. பிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் அதுக்கு மீனிங் கிடையாது. ஜெட்டுங்கிறதுக்கு என்ன மீனிங்னா மீனிங் கிடையாது. ஆனால் ஹீப்ரூவில் 22 எழுத்து,
இந்த 22 எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அங்க ஒரு மீனிங் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மீனிங், ஒவ்வொரு எழுத்தினுடைய மகிமையை நீங்க என்ன செய்யலாம் அதுல பார்க்கலாம். பாருங்க, வேதம் சொல்லுது இந்த 41ஆம் வசனத்துக்கு மேல ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுத்து? வாவ் அப்படிங்கிற எழுத்து. இந்த வாவ்ங்கிற எழுத்து வந்து ஹீப்ரூல 6th alphabet, அது 6வது alphabet. பார்த்துடுங்க, 6வது alphabet. இந்த 6வது alphabet ரொம்ப முக்கியமான ஒரு alphabet. இந்த alphabet வந்து அதாவது சொல்ல போனா வாவ் அப்படிங்கிற இந்த alphabet இல்லை அப்படின்னா ஹீப்ரு அநேக அதாவது எழுத்துக்கள் வந்து ஹீப்ரூல எழுத்துக்கள் வந்து மறைஞ்சு போயிரும். பார்த்துடுங்க, ஹீப்ரு எழுத்துக்களே என்ன செய்யாது இருக்காது. இந்த வாவ்னால தான் அந்த எல்லா ஹீப்ரு எழுத்துக்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த வாவ் இல்லை அப்படின்னா ஹீப்ரு எழுத்துக்களே என்ன செய்யாது இருக்காது. ஹீப்ரு எழுத்துக்கள் இல்லைன்னா ஹீப்ரு ஜனங்கள் கிடையாது. பிறகு கர்த்தர் சொன்னார், நான் எபிரேயர்களின் தேவன் சொன்ன அந்த வார்த்தை என்னதாயிரும், பொய்யாயிரும். இந்த வாவில் அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ்? இந்த வாவ் அப்படிங்கிற எழுத்தை வந்து நம்ம மனசுல நல்லா பதியணும். பாருங்க, இந்த வாவ் வந்து இதுக்கு ஒரு மீனிங் உண்டு. வாவ்னா ஆணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நேல், நேல் அப்படிங்கிற எழுத்து. இதுக்கு மீனிங் வந்து என்னது? நேல் அப்படின்னு சொல்லப்படுது, ஆணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வாவ் எப்படி எழுதுறது? ஐயா சொன்னாங்க, இது வந்து ரொம்ப பழமையான ஒரு ஹீப்ரு வந்து பழமையான ஒரு மொழி. அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா பிக்டோரிக்கல் லாங்குவேஜ். இந்த பிக்டோரிக்கல் லாங்குவேஜ் வந்து ஏன்ஷியன்ட் ஹீப்ரு லாங்குவேஜ். பார்த்துடுங்க, இப்போ நம்ம 2 விதமா பார்க்க போறோம். ஒன்று ஏன்ஷியன்ட் ஹீப்ருவையும் பார்ப்போம், அடுத்தது மாடர்ன் ஹீப்ருவும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இந்த 2ம் கலந்து நம்ம இந்த ஹீப்ரு மொழியை நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இந்த வாவ்ங்கிற எழுத்து இதை ஏன்ஷியன்ட் ஹீப்ருல எழுதும்போது, அதை பிக்டோரிக்கல் லாங்குவேஜ் எழுதும்போது அதை ஒய் மாதிரி போடுவாங்க. ஒய் மாதிரி போட்டாச்சுன்னா என்னது? அது வாவ். ஒய் மீதி போட்டா அது என்னது? வாவ். இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்னது, ஆணிதான். இப்போ ஆடு மாடெல்லாம் கட்டும் போது கீழே என்ன செய்வாங்க, கட்டை அரைவாங்க. அது எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அதாவது இப்படி ஒரு கோணத்தில் இருக்கும், இதை கீழே அடைஞ்சிச்சிடும், அப்புறம் தான் என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. கயிறு வந்து அவுந்து வராது. ஸோ இந்த ஆணி வந்து அந்த சிம்பாலிக்கல் என்ன செய்யும், இண்டிகேட் பண்ணும். ஈவன் டென்ட் அடிக்கும் போது பாருங்க, நல்ல கயிறை இழுத்து வச்சு என்ன செய்வாங்க, டென்ட்டுக்கு ஆணி அடிப்பாங்க. ஆணி அடிக்கும் போது அது இந்த மாதிரி சிம்பல்ல தான் என்ன செய்ய இருக்கும். இப்படி இந்த வாவ் அப்படிங்கிற எழுத்து இது வந்து ஏன்ஷியன் ஹீப்ரூல ஒய் மீதி போடுவாங்க, மாடர்ன் ஹீப்ரூல அதை வாக்கிங் ஸ்டிக் மீதி என்ன செய்வாங்க, போடுவாங்க. வாக்கிங் ஸ்டிக் மீதி. நம்ம படிக்கிறது வந்து பிரிண்ட் ஹீப்ரு. நீங்கள் நம்ம பைபிள் வந்து ஹீப்ரூவில் எப்படி அச்சடிக்கப்பட்டிருக்குதோ அந்த மொழியை நீங்கள் அந்த பிரிண்ட் ஃபார்மை நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ படிக்க போறீங்க. இந்த வாவ் இது வந்து 6வது எழுத்து. இதுக்கு மீனிங் வந்து ஆணி. அதை ஏன்ஷியன் ஹீப்ரூவில் எழுதும் போது அதை எப்படி எழுதுவாங்க, ஒய் மதி போடுவாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் ஹீப்ரூவில் அதை என்ன செய்வாங்க, அதை ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்போ இந்த வாவ் உங்க மனசுல பதியறதுக்காக இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட நான் என்ன செய்ய போறேன், கேட்க போறேன். இந்த சிம்பலை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இந்த சிம்பல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மான்ஸ்டர் மான்ஸ்டர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வரும்போது, இந்த எனர்ஜி ட்ரிங்க் வந்து கேன் மீதி வரும். இந்த கேன்ல நீங்க என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஃபார்மை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதை இப்போ ரொம்ப அதாவது மாடர்னா என்ன செய்யறாங்க, தொப்பிலெல்லாம் அந்த பிரிண்ட் இருக்கும், ஃப்ளோரசன்ட் கலர்ல ரொம்ப பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன் வந்து தொப்பிலெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. பேக்ல நம்ம ஸ்கூல் பேக்ஸு, நம்ம இந்த பேக்ஸ் எல்லாம், அப்புறம் ட்ராக் பேண்ட்டு, பைக்கில் உள்ள சீட் கவர், இதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் என்ன செய்வாங்க, போட்டு வச்சுருப்பாங்க. இந்த டிசைனை நல்லா உத்து பாருங்க. இதில் எத்தனை வாவ் இருக்கு? 3 வாவ் இருக்கு. வாவுக்குள்ள நம்பர் எத்தனை? அது 6th alphabet. அதனுடைய நியூமரிக் வேல்யூ எத்தனை தான்? 6 தான். பிசாசு எப்படி கொண்டு வர பார்த்தீங்களா? அந்த மான்ஸ்டர் ட்ரிங்க்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தாச்சுன்னா யாருக்குமே தெரியாது. மான்ஸ்டர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓ அப்படிங்கிற போட்டிருக்கிறதுல அவன் எப்படி இந்த மாதிரி போட்டு இதுல ஒரு பிளஸ் சைன் போட்டிருப்பான். அதை நம்ம குடிக்கும் போது நம்ம சிலுவை என்ன செய்யறோம், தலைகீழ நம்ம பிடிக்கிற மாதிரி அவன் போட்டிருப்பான். பார்த்துடுங்க, நம்ம கையினாலே நம்ம வந்து கர்த்தருடைய அந்த சிலுவை சின்னத்தை என்ன செய்யணும், நம்ம தலைகீழ மாற்றணும் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். பார்த்துடுங்க, பாருங்க, இந்த வாவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வாவுக்கு அர்த்தம் என்னது?
சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. இது ஒருவேளை இதா இருக்குமோ அப்படின்னு இருக்கணும், இதுதான் அப்படின்னு இருக்கணும். தப்போ ரைட்டோ, நம்ம இப்போ நம்ம பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறோம். அப்போ பிகினர்ஸ் வந்து நம்ம தப்போ ரைட்டோ அதை நம்ம அடிச்சு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அப்புறம் மிச்ச காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? ஆசீர்வாதம் தருவார். பாருங்க, இந்த 3 எழுத்தும் இந்த 3 6, அதாவது 3 வாவ் சேர்ந்தது என்னது? இப்போ 666 ஆணி. பிசாசு எப்படி இந்த ஆணியை வச்சு விளையாடுறானோ, அதாவது வாவ் அப்படிங்கிற எழுத்தை வச்சு விளையாடுறானோ, அதே வாவ் வச்சு தான் அவன் தலையும் என்ன செய்யணும்? உடைக்கணும். பிசாசின் தலையும் என்ன செய்யணும்? நம்ம உடைக்கணும். பார்த்துடுங்க, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியங்கள் தான். டெபுராலுடைய அந்த சம்பவத்தை, அந்த தீர்க்கதரிசனுடைய சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். சிசரியாவுக்கு விரோதமாக யுத்தம் நடத்தும் போது பாராக்கு வந்து என்ன செய்யணும்? 10,000 பேரை திரட்டி இவங்க என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்ணுறாங்க. சிசரியா எல்லா ஆயுதங்களையும் விட்டுட்டு ஓடுறான். ஓடும்போது தூரத்தில் ஒரு வீடை பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே போய் அவன் என்ன செய்யறான்? ஒழித்து கொள்றான். பார்த்துடுங்க, அந்த வீடு யாருடைய வீடு? யாயேலுனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே இவன் கேட்குறான், குடிக்கிறதுக்கு ஏதாவது தான் சொன்னோடனே நல்ல மலாய் போட்டு நல்ல மோர் கொடுக்குறான். குடிச்சிட்டு நல்ல ஒரு தூக்கம். அந்த நேரத்தில் யாயேல் என்ன செஞ்சா தெரியுமா? கையில் என்ன எடுத்தா? அதை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? வாவ். அவ என்னத்தை எடுத்தா கையில? வாவை கையில எடுத்து, அதாவது ஆணியை கையில எடுத்து இன்னொரு கையில சுத்தியில வச்சு மண்டை 2ஆ பிளந்தது. அவ அந்த பூமியோட என்ன செய்யறா? ஒட்ட வச்சிடறா. பார்த்துடுங்க. அதே மாதிரி பாருங்க, யாயேல், அதாவது ஸ்திரீன்னு எதை குறிக்குது? சபையை குறிக்குது. அப்போ சபை கையில வந்து இந்த வாவு இருந்துச்சு அப்படின்னா பிசாசு தலை என்ன செய்யும்? உருளும். இந்த வாவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வாவுடைய காரியத்தை நம்ம இன்னும், அதாவது இந்த வாவு நம்ம மனசுல பறிகிறதுக்கு வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. நான் இடையில இப்படி ஒவ்வொரு பிட்டான என்ன செய்யறேன்? போடுறேன். சரி, இப்போ நம்ம ஒரு வசனத்துக்குள்ள போலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யார்? நான் யெகோவா அப்படின்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய பெயர் என்ன செய்யறாருன்னா இங்க டிக்ளேர் பண்றார். நான் தான் யெகோவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார்? டிக்ளேர் பண்றார். இங்கிலீஷ்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். I am the Lord அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கர்த்தர் மோசேட்ட பேசும்போது கர்த்தர் சொன்னார், என்னுடைய பெயர் என்னது? யெகோவா. நான் என்னுடைய பேர் யெகோவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கிலீஷில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? லார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் நீங்கள் இங்கிலீஷில் அதர் ஏதாவது இருக்குதா? நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இது இருக்குதா? யார்ட்டையாவது வாசிங்க. கேஜிவியில் தானே? கேஜிவி நியூ வெர்ஷன் நினைக்கிறேன். ஓல்டு வெர்ஷன் யார்ட்டையாவது இருக்கா? வாசிங்க 2ஆம் வசனம். லார்டுன்னு கொடுத்துருக்கா? ஜெகவான்னு கொடுத்துருக்குதா? எல்லாத்துலேயுமே லார்டு தான் கொடுத்துருக்குதா? சரி, பரவாயில்ல. ஆனால் அதனுடைய இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஜெகோவா அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கொடுக்கப்பட்டிருக்கும். ஜெகோவா ப்ரொனவுன்சியேஷன் என்ன செய்யுது? இப்போ மாறுது. பிதாவினுடைய அந்த நாமத்தினுடைய பாருங்க டிரான்ஸ்லேஷன் எப்படி மாறிக்கிட்டே வருது பாருங்க. ஒவ்வொரு தடவையும் பாருங்க, தமிழில் யெகோவா, இன்னும் இங்கிலீஷில் வந்து பல டிரான்ஸ்லேஷனில் லார்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு சிலதில் ஜெகவான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெகவா ப்ரொனன்சியேஷன் இஸ் ராங், அதை என்ன சொல்லணும்? யாவே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாவே அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாவே ப்ரொனன்சியேஷன் இஸ் ராங், அது என்ன சொல்லணும்? யாவா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல உச்சரிப்பு இருக்கு. நான் சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி இன்னொரு சிலவங்க யாஹாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எதோ சொல்லுவாங்கன்னா, தமிழில் நம்ம ஒரு இது உண்டுல்ல, எனக்கு தமிழ் வந்து சரியாக வராது, ஹீப்ரு இப்படி தான் படிச்சிருந்தர்ல, அது கர்த்தருடைய கிருபை. எனக்கு எழுதுறதுக்கு வாசிப்பேன் லைட்டாக, தமிழ் வந்து ஓரளவு நான் வாசிடுவேன். ஆனால் எழுதுறதுக்கு நான் வந்து நாங்கள் பாம்பேயில் இருந்ததுனால நம்மளுக்கு தமிழ் வந்து நம்ம அவ்வளோ படிக்கலை. சரி பாருங்க, இப்படி யெகோவாங்கிற டிரான்ஸ்லேஷனில் வந்து அந்த ப்ரொனன்சியேஷனில் பல ப்ரொனன்சியேஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, இது யாவா கிடையாது, இட் ஹேஸ் டு பி யாஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அதாவது கர்த்தருடைய நாமத்தை பற்றி கர்த்தர் மோசேட்ட பேசும்போது கர்த்தர் பல வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க? கோட் பண்ணுறார். ஒரு தமிழில் யெகோவான்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் ஜெகோவா, இன்னொரு சிலவங்க யாவே, யாவா, யாஹாவா, யாஹூ, பல காரியங்கள் இருக்கிறதுனால ஹீப்ரு ஜனங்கள் வந்து
அவருடைய நாமத்தை வந்து பிதாவுடைய நாமத்தை என்ன செய்ய மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது அந்த 4 லெட்டர்ஸ், அதாவது ஹீப்ரூவில் நம்ம தமிழில் யெகோவான்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு ஹீப்ரூவில் வந்து 4 ஆல்ஃபபெட்ஸ் வரும். 4 ஆல்ஃபபெட்ஸ். இந்த 4 ஆல்ஃபபெட்ஸில் நான் அந்த 4 ஆல்ஃபபெட்ஸ் நான் எழுதுறேன். இப்போ யாரும் எழுத வேண்டாம், நல்லா கவனிங்க இங்க. அதாவது யாத், ஹே, வாவ், ஹே. பாருங்க, அந்த யெகோவா அப்படிங்கிற இந்த வார்த்தையில் வந்து மொத்தம் 4 ஆல்ஃபபெட் வரும். அந்த 4 ஆல்ஃபபெட் ஃபர்ஸ்ட் வந்து யாத், அடுத்தது ஹே, அடுத்தது வாவ், அடுத்தது வந்து ஹே. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் நம்ம யெகோவா, ஜெகோவா, யாவே, யாவா, வாட் எவர் இட் இஸ், எந்த ப்ரொனன்சியேஷனாலும் இந்த 4 ஆல்ஃபபெட் வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த 4 ஆல்ஃபபெட்டில் வந்து நம்ம பிக்டோரிக்கல் லாங்குவேஜ், பழமையான லாங்குவேஜ், அதாவது பல பிக்டோரிக்கல்லாம் எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது வரைபடம் என்ன செய்வாங்க, வரைவாங்க. நான் போன தடவை ஜம்மு காஷ்மீர் போயிருக்கும்போது ராம் நகர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அரசன் வாழ்ந்த இடம், அதாவது ராம் அப்படிங்கிற ஒரு அரசன் அவன் வாழ்ந்த இடம். அதில் வந்து அவங்க ஒரு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்குறாங்க. அந்த ரூமில் இப்படி ஒரு இடத்துல போய் நின்றுட்டு வரிசையாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் அப்படியே நீங்கள் வாசித்துடலாம். வரைபடத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், வாசித்துடலாம். இதே மாதிரி வரைபடம் வந்து இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஈவன் அதாவது பேதைகளும் திசை கட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுதில்ல, அவங்க கூட அதை என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். அவ்வளவு எளிமையான ஒரு காரியம். பாருங்க, இந்த யாத் அப்படிங்கிறது யாத், ஹே, வாவ், ஹே, இதை ஷார்ட்டாக எழுதும்போது என்ன சொல்லுவாங்கன்னா YHVH அப்படின்னு சொல்லுவாங்க. YHVH. இது நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரும் இப்போ எழுத வேண்டாம், நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய எழுதுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். பாருங்க, இந்த 4 எழுத்துல ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன உண்டு, மீனிங் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் மீனிங் உண்டு. இப்போ நீங்கள் யாத் எடுத்துட்டீங்கன்னா இது ஏன்ஷியன் ஹீப்ரூவில் யாதுன்னு சொல்லியாச்சு அப்படின்னா கரோன்னு சொல்லி அர்த்தம். இது கரத்துக்கு என்ன சொல்லுவாங்க, யாத், யா த ட அப்படின்னு சொல்லக்கூடாது, த யாத். யாத் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது என்னது, கர்த்தருடைய கரம், அது கரம். ஹேண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, யாத். ஸோ யாத் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இட்ஸ் ஹேண்ட், அதை வந்து கரம். அடுத்தது ஹே. ஹே அப்படின்னா பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிஹோல்டு. ஹேனா என்னது, பார். நீ பிஹோல்டு அப்படிங்கிற அர்த்தம். ஹேனா பிஹோல்டு. யாரும் இப்போ எழுத வேண்டாம், நம்ம நல்லா கவனிங்க. ஏன்னா இதில் இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுவேன், அப்புறம் திரும்ப நீங்கள் அழிச்சிட்டு இருக்க முடியாது.